ஆனது உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது என்ற தியாக மனப்பான்மை குறிக்கிறது. தன்னையே கரைத்து கொள்கிற அந்த சர்க்கரை போல மற்றவருக்காக தங்களையே உருக்கி கொள்கிற ஒரு மனநிலையை இது சொல்லுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தனது மகனையே இறைவனுக்கு பலியாக கொடுக்க வருகிறார். புதிய ஏற்பாட்டிலே கன்னிமரியாள் உலகத்தின் மீட்புக்காக தனது மகனையே கொடுக்கிறார். மேலும் இந்த சமுதாயத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவித தியாகங்களையும் செய்கிற ஒவ்வொரு பெற்றோராகிய நீங்களும் இந்த சமாரியர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். திருப்பாடல் 147 இறைவசனம் 3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். உலக தொடர்பு சாதனங்கள் தன்னிலே நல்லது, அது பயன்படுத்தப்படுகிற விதத்தில்தான் அவை மாறுபடுகிறது. புனித அகஸ்தினார் இந்த நல்ல சமாரியன் உவமையை இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பாக ஒன்றை கருதி ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். அந்த எருசலேம் என்பது கடவுள் வாழுகிற நகரமாக இருக்கிறது. கடவுளுடைய ஆலயம் அங்கு இருக்கிறது. இறைவன் படைத்த அந்த ஈதேன் தோட்டத்தை அது குறிக்கிறது. ஏனெனில் கடவுள் அங்கு மனிதர்களை உருவாக்கி தன்னுடைய படைப்பை அங்கு கொண்டு வந்தார். அந்த கொள்ளையர்கள் பயனிடமிருந்து கொள்ளையடிப்பவராக இருந்தார்கள். இது சாத்தானை குறிக்கிறது. ஆதாம் ஏவாளை ஏமாற்றி மனித குலத்தின் மீட்பை அது கொள்ளையடித்தது. பள்ளத்தாக்கு, இது பாவம் எனும் பள்ளத்தாக்கில் மனிதனை கொண்டு போய் சேர்த்ததை குறிக்கிறது. குருவும் லேவியரும் வந்தார்கள், ஆனால் எந்த உதவியும் செய்யவில்லை. இறைவாக்கினர்களும் அரசர்களும் வந்தார்கள், ஆனால் முழு மீட்பினை தர முடியவில்லை. சமாரியர் வருகிறார், இயேசு இந்த உலகில் பிறக்கிறார். அந்த மனிதனை கொண்டு போய் சத்திரத்திலே சேர்க்கிறார். இயேசு மனிதர்களை மீட்டு திருச்சபையிடம் ஒப்படைக்கிறார். அந்த விடுதி காப்பாளர்களாக திருத்தூதர்களும் ஆயர்களும் குருக்களும் திருச்சபையில் வழிநடத்தி கொண்டு வருகிற காப்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் வருவேன், வேண்டியதை செய்வேன் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஆக இதுதான் மீட்பு திட்டம் என்று சொல்லி புனித அகஸ்தினார் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த உலக தொடர்பு சாதனங்களை எப்படிப்பட்ட மனநிலையில் பயன்படுத்துகிறோம்? சுரண்டல் மனநிலையா, அல்லது கல்மனம் கொண்ட மனநிலையா, உணர்ச்சியற்ற மனநிலையா, அல்லது தியாக மனநிலையில் பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.